இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரண்ட துவையல் பார்க்கலாம். நான் அதுக்காக இரும்பு சட்டியில நெய் விட்டுருக்கேன். என் நெய்யில தான் இது வதக்குனாதான் பிரண்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு நமப்பெல்லாம் நம்ம நாக்குல ஒட்டாம இருக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்றங்கிறது நம்ம சேனல்லேயே நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க பிரண்டை க்ளீனிங் எப்படி பண்ணணுங்கிறது. நிறைய ஒரு 2-3 ஸ்பூன் நல்ல நெய் விட்டு பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பிரண்டையில் ஒரு மாதிரி அரிக்கிற தன்மையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் இது வந்து கால்சியம் அதிகமானதுனால நீங்கள் நெய்யில் வதக்கணும். சிலதெல்லாம் நெய்யில் வதக்குனீங்கன்னா தான் அந்த நியூட்ரிஷன் லாஸ் ஆகாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு 2 டீஸ்பூனு, உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல பிரண்டையை கொஞ்சம் நேரம் நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரண்டை நல்லா வதங்கி வரும். இப்போ நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் மிக்ஸ் போட்டுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகு கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு மிளகு மறந்துட்டேன், பட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 மிளகு ப்ளஸ் சில்லி, அதாவது வரமிளகா, கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொஞ்சம் கோரியண்டர் சீட்ஸு, தனியா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தனியா ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த நெய்யிலேயே, நம்ம நெய் ஏற்கனவே 2-3 ஸ்பூன் விட்டுருக்கோம் இல்லையா, 2-3 டீஸ்பூனு, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், இந்த உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி நிறம் மாதிரி வரணும். அதோட இந்த பிரண்டையும் கொஞ்சம் இன்னும் நல்லா வதங்கட்டும். சுருளை வதங்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்த பிறகு இங்கே பாருங்க, நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க பிரண்டை எல்லாமே எப்படி வதங்கிருச்சு அப்படின்னு. இதில் நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது தெரியும் இல்லையா, ஜீரகம் கருகி போயிடும். அதனால லாஸ்ட்டாக எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கசப்பு, அந்த நமப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிரண்டை சட்னி இது நெய்யில் தான் வதக்கணும். இங்கே பாருங்கள், நான் நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம ஏற்கனவே நெய் விட்டுருக்கனால இதுக்கு நெய் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா நெய் மறுபடியும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மந்த்லி 2 or 3 செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, கால்சியம் ரிச்சு.